ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இதுவுமே இங்க பாருங்க, நார்தர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட் அப்படின்றது ஓகேங்களா? இவங்க தான் இப்போதைக்கு ஆட்கள வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழ வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தாங்க. ஐஎஸ்ஓ நம்பரும் இங்க குடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து சர்டிஃபைட் கம்பெனிங்க தாங்க இது. இவங்க இப்போதைக்கு லைக் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தாங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 14/2/2025 ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் டிப்ளமோ படித்தவங்க, கிராஜுவேட் படித்தவங்க, ட்ரேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினியாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, டெஃபினட்டாக இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அப்ரண்டிஸ் இன்டர்ன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறதுனா, லைக் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா 73 போஸ்ட் அவைலபிளாக இருக்குங்க. பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 77 போஸ்ட்டு, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 2, பேச்சுலர் ஆஃப் மைனிங் இன்ஜினியரிங்க்கு 75 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோவில் பேக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், அதுக்கு 40 ஆப்பர்ச்சுனிட்டி. டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங்க்கு 125, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 136, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் 136 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு 78, டிப்ளமோ இன் மாடர்ன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ்க்கு 80 இருக்குங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு தான், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடிஐ ட்ரேட் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஐடிஐ எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 319 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஐடிஐ ஃபிட்டருக்கு 455, ஐடிஐ வெல்டருக்கு 124, ஐடிஐ டர்னருக்கு 33, ஐடிஐ மெக்கானிஸ்ட்டுக்கு 6, ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ஆட்டோக்கு 4. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1765 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக வந்து 900 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 900 9000 ருபீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 9000 சாரிங்க, 900 9000. ஓகேங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனி இஸ் ₹9,000 இன்க்ளூசிவ் ஆஃப் என்சிஎல் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து நீங்கள் டிப்ளமோ வேலைக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினியாக போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9000 இதே இது வந்து டிப்ளமோ அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனீங்கன்னா 8000 உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 7700 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த இடத்துல போங்க. இது வந்து எப்போலேருந்து ஓப்பன் ஆகுது, அப்ளை பண்ணுறது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24 ஃபெப்ரவரிலேருந்து தாங்க இது ஓப்பன் ஆகுது. இதுக்கு நீங்கள் போங்க, கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஹோமுக்கு போங்க, அப்புறம் மெனு இருக்கும், கெரியர் இருக்கும், அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.